நம்முடைய பேராசிரியை முனைவர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியை நாகர்கோவில் ஆனந்தவநாயகியை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய மாவட்டத்தில் பிறந்தவர்கள், அகஸ்தீஸ்வரத்தில் பிறந்தவர்கள் என்றாலும் இந்த இசைப்பட்டி மண்டபம் என்ற ஒரு நிகழ்ச்சி புதிதாக வந்தது. அந்த இசைப்பட்டி மண்டபத்தின் இந்தியாவிலேயே அல்லது உலகெங்கிலும் உள்ள தமிழ் பட்டிமண்டப மேடைகளில் இசைப்பட்டி மண்டபத்தின் முதல் பெண்மணி பேச்சாளர் ஆனந்தவநாயகி அவர்கள். அது நம்முடைய மாவட்டத்திற்குள்ள பெருமை. எனவே அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வோம். கட்டும் கதலி குலைதாழ கனியொன்று உதிர்ந்திடவே வட்டப்பௌரி திரைக்குள் நின்று வகை சேர்தாளம் 108 விட்டு விளங்க வஞ்சி நகர்வேந்தன் மகிழ்வில்லி பிள்ளை ஒட்டுக்கு செய்த கூத்தனை நான் கொன்றை கண்டேனே. எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயகர் பெருமானின் திருமலர் பாதங்களை பணிந்து ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்று பெரும்பொருளாம் பரம்பொருளின் பதமலரை பணிந்து பெருமானுக்கு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில் அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பளித்து இந்த மாமேடையில் அவனுடைய அடியார்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை தந்திருக்கின்றானே. அவனுடைய திருவடி கமலங்களை அடியேன் சிரமேற்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் நாயன்மார்களின் பக்தி நெறி என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் முன்னால் எடுத்துரைத்து அமையலாம் என்று இருக்கின்றேன். அன்பான பக்த பெருமக்களே, அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடிய பரம்பொருளை இறைவன் என்று நாம் சுட்டுகிறோம். எதனால் அவனை இறைவன் என்று சொல்கிறோம்? பெரியவர்களுக்கு தெரியும், இப்பொழுது எல்லா வீட்டிலும் பைப் என்ற ஒரு வசதி இருக்கிறது. உடனே திருகிய உடனே தண்ணீர் வந்து விடுகிறது. அந்த காலத்தில் எல்லாம் கிணறுகள் இருக்கும். கிணறுகளிலே சென்று தோண்டிப்பட்டையோ அல்லது வாளியையோ கயிற்றிலே கட்டி நாம் என்ன செய்வோம்? கிணற்றுக்குள்ளே இடுவோம். கிணற்றுக்குள்ளே அந்த வாளி அல்லது பட்டை நீர் நிரம்பியதும் என்ன செய்வோம்? மேல் நோக்கி இழுப்போம், மேல் நோக்கி இழுப்போம். அதைத்தான் நாம் இறைத்தல் என்று சொல்லுவோம். இறைவன் என்ன செய்கிறான்? இறைத்தல் தொழிலை செய்வதால் அவனை இறைவன் என்று. கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்களாகிய நம்மை எல்லாம் அவன் மேல் நோக்கி இழுக்கிறான். அதனால் அவனை இறைவன் என்று நாம் சொல்கிறோம். அந்த இறைவனை ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறே வழிபட்டார்கள். இறை அடியவர்களை, வைணவ அடியார்களை ஆழ்வார்கள் என்று நாம் சொல்வோம். எதனால் ஆழ்வார்கள் என்று சொல்கிறோம்? திருமாலினுடைய அழகிலே ஆழ்ந்து கிடந்ததால் அவர்கள் ஆழ்வார்கள். நாயன்மார்கள் என்று நாம் ஏன் சொல்கிறோம்? இறைவனாகிய சிவபரம்பொருளின் நயனத்தை நயந்து கிடந்தவர்கள், அதனால் நாயன்மார்கள். நயனம் என்றால் விழி, நயத்தல் என்றால் விருப்பம். இறைவனின் நயனத்தை நயந்து கிடந்தவர்கள், அதனால் நாயன்மார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நம்முடைய நாயன்மார்கள் என்றாலே நமக்கு தெரியும். 63 நாயன்மார்களை நாம் அறிவோம். சேக்கிழார் பெருமான் இந்த 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்று பாடினார். இன்று பெரிய புராணம் என்று அந்த பெருநூலை நாம் போற்றி கொண்டாடுகின்றோம்.
சேக்கிழார் பெருமான் இந்த திருத்தொண்டர் புராணத்தை பாடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இருவர். ஒருவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார், மற்றொருவர் நம்பியாண்டார் நம்பி. சுந்தரமூர்த்தி நாயனார் 60 நாயன்மார்களை பற்றி திருத்தொண்ட தொகை என்ற நூலை இயற்றுகிறார். அவருக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை பாடுகிறார். 60 நாயன்மார்களின் வரலாற்றை பாடியது போக 63ஆக எப்படி ஆனது என்று சொன்னால், திருத்தொண்ட தொகையை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரையும், அதற்கு முன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு இந்த பெரிய புராணம் பின்னால் வந்ததல்லவா, அதன் பிறகுதான் சேக்கிழார் பெருமானால் உள்ளே கொண்டு வரப்பட்டது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர், அவருடைய பெற்றோர்களாகிய சடையனாரும் தாயாராகிய இசை ஞானியாரும் அதற்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு 63 நாயன்மார். இந்த நாயன்மார்களினுடைய வரலாற்றை நாம் உற்று நோக்கினால், பெரிய புராணத்திலே பாதி பகுதியை ஆட்கொண்டவர் யார் என்று சொன்னால், தடுத்தாட்கொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு தான். சுந்தரருடைய வரலாற்றை நாம் எண்ணுகின்ற பொழுது, ஈசன் எத்தகையவன், எப்படியெல்லாம் தன்னுடைய அடியவர்களை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை எண்ணுகின்ற பொழுதே உடம்பெல்லாம் சிலிர்த்துவிடும். இங்கே என்னுடைய அன்பு தங்கை நாயன்மார்களினுடைய பக்தி நெறியை 2 நாயன்மார்களை இங்கே விளக்கி காட்டினார். துன்பத்தால் துவண்டு போயிருந்த நாயனாரையும் இங்கே கூறினார். இறைவன் மேல் அன்பு வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எப்பொழுதுமே இன்பம் தந்து கொண்டிருந்தால் தான் இறைவனை நாடுவோமானா? ஒரு அடியவன் இருந்தான், சதா சர்வகாலமும் இறைவனிடம் அழுது கொண்டே இருந்தான். உலகத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டமா இருக்கேன், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களேன்னு இறைவனை ஒரு நேரம் இருக்க விடல. ஒரே தொந்தரம். இறைவனே கண் முன்னே வந்தான். உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் இறைவா, இது தகுமா என்று கேட்டான். இறைவன் சொன்னான், இல்லையப்பா, உலகத்திலே எந்த உயிர் தோன்றினாலும் எல்லா உயிருக்கும் இன்பமும் துன்பமும் இயற்கை, அதை போல்தான் நீயும். இல்லை, நான் உங்களுடைய பரம பக்தன், எனக்கு துன்பமே வரக்கூடாது, இன்பம் தான் இனி வேண்டும், ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னு. அப்போதான் இறைவன் சொன்னார், இல்லையப்பா, இன்பம் துன்பம் இயற்கை என்று சொன்னேன் அல்லவா, நீ இவ்வளவு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களினுடைய கவலைகள் எல்லாம் அங்கேதான் கொட்டி கிடக்கின்றன. உன்னை நான் அங்க கூட்டிட்டு போறேன். நீ என்ன செய்ய, எல்லாருக்கும் ஒரு துன்பம் உண்டு, ஆனா நீ என்ன செய்ய, அந்த இடத்துக்கு போனோடனே உன்னுடைய கவலையை நீ போற்று. ஏன்னா பெரிய கவலை நீ சொல்றியே, உன்னுடைய கவலையை நீ போட்டுட்டு சின்னதா ஒரு கவலையை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். உடனே கடவுள் கூட்டிட்டு போறாரு. ஒரு பெரிய கதவு, அப்படியே அந்த கோட்டை கதவை திறந்து விட்டாரு இறைவன். உள்ள போன உடனே வாசல்லையே இவனுடைய கவலையை பொத்துனி போட்டுட்டு உள்ள போய் ஒவ்வொரு கவலையா புரட்டி புரட்டி தனக்கு விருப்பமான கவலையை எடுக்கணுமே, புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு இடம் சுத்தி வந்தாச்சு. கடைசியில ஒரு கவலையை அவன் எடுத்துட்டு வெளியே வர்றான். கடவுள் கேட்கிறாரு, எப்பா பாத்தியா? ஆமா ஐயா பார்த்தேன். ஒரு கவலையை எடுக்கணுமே, எடுத்தியா? எடுத்துட்டு. சரி, எப்படிப்பட்ட கவலையை எடுத்தா? அப்போதான் அவன் சொன்னான், இறைவா, கிடக்கின்ற அவ்வளவு கவலைகளையும் நான் புரட்டி பார்த்தேன். எந்த கவலையை பார்த்தாலும் என் கவலையை விட எல்லாமே பெரிய பெரிய கவலையா இருக்குது. உள்ளதிலேயே சின்ன கவலை என் கவலை மட்டும்தான். அதனால எந்த கவலையை போட்டேனோ அந்த கவலையே திருப்ப எடுத்துட்டு வர்றேன். இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையில் 95 விழுக்காடு துன்பம் என்று சொன்னால் 5 விழுக்காடு தான் இன்பம். இந்த 5 விழுக்காடு இன்பத்தை வைத்துக் கொண்டுதான் 95 விழுக்காடு துன்பத்தையும் நாம் அப்படியே சமப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை நாயன்மார்களினுடைய வாழ்க்கையில நாம பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் மிகப்பெரிய அணுக்க தொண்டராக இருக்கிறார்.
நம்முடைய இறைவனை வழிபாடு செய்வதற்கு நம்முடைய இந்து தர்மம் 4 வழிபாட்டு முறைகளை சொல்கிறது. சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், தாச மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற 4 மார்க்கங்களை வழிமுறைகளை சொல்கிறது. சத்புத்திர மார்க்கம் என்று சொல்கின்ற பொழுது இறைவன் தந்தை, நாம் குழந்தை. அதைத்தான் ஞானசம்பந்த சுவாமிகளினுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். தாச மார்க்கம் என்றால், தாசன் என்றால் அடியவன் என்பது பொருள். இறைவன் எஜமானன், நாம் அடிமை. இதை நாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சகமார்க்கம், இறைவனும் நாமும் நண்பர்கள், தோழன் தோழியர். இது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஞான மார்க்கம் என்பது நம்முடைய திருவாசகம் தந்தானே. வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கற்பொன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று போற்றினார்களே. அந்த திருவாசகத்தை தந்த பெருமான், மாணிக்க வாசக பெருமான் கொண்டிருந்தானே, அதுதான் ஞான மார்க்கம் இறைவன்மே. இந்த நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு தந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் மிகப்பெரிய நண்பன். அவன் கூப்பிடும் பொழுதெல்லாம் இறைவன் ஓடி வருகிறான். இப்படி பாருங்க, அவன் கூப்பிடும் பொழுதெல்லாம் இறைவன் ஓடி வருகிறான். என்னடா வேணும் அப்படின்னு. எப்படி பாருங்க, அப்படிப்பட்ட சுந்தரனை இறைவன் வலிந்து வந்து ஆட்கொண்டது உங்களுக்கு தெரியும். திருமண மண்டபத்திலே வந்து பித்தனாக வருகிறான், பைத்தியக்காரனாக வருகிறான். இந்த சுந்தரன் எனக்கு அடிமை என்றதும் மணவரையிலே மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த சுந்தரன் சொல்கிறான், இவன் யார் பித்தன், இந்த பைத்தியக்காரன் எல்லாம் யாரப்பா மண்டபத்துக்குள்ள விட்டீங்க அப்படின்னு கேட்கிறான் சுந்தரன். ஏன்னா கல்யாணம் பண்ணி ஆகணும் உடனே. அந்த ஆசையில இருந்தவனே ஆசைக்குள்ள வேண்டாம், உடனே அவனுக்கு ஆத்திரம் வருது. கடைசியில் பெரியவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆமாப்பா உன்னுடைய முன்னோர்கள் இந்த திருவெண்ணைநல்லூர் பைத்தியக்காரனுக்கு பித்தனுக்கு நீ அடிமை என்று எழுதி இருக்கிறது, போய்தான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்னு எல்லாரும் அனுப்பி விட்டுறாங்க. அழைச்சிட்டு வர்றாரு. கல்லிலும் உள்ளிலும் மேட்டிலும் பள்ளத்திலும் அவன் அழைத்துக் கொண்டே வருகிறான். பின்னாலே தளர்ந்த கோலத்தில் வருகிறான். இந்த சுந்தரன் கேட்கிறான், உன்னுடைய ஊர் எது என்று கேட்கிறான். அதோ பார், ஒரு கோபுரம் தெரிகிறது, அதுதான் என்னுடைய ஊர் என்கிறார். அந்த பித்தன் சொல்கிறான். சுந்தரன் எட்டி பார்க்கிறான், அங்கே திருவெண்ணைநல்லூர் கோபுரம் தெரிகிறது கண்ணுக்கு. உடனே அதோ அந்த ஊர் தான் உன்னுடைய ஊரோ என்கிறான். திருவெண்ணைநல்லூர் வந்தாகிவிட்டது. ஆலயத்தின் கதவு அப்படியே திறக்கின்றது. உள்ளே கூட்டிச் செல்கிறான் அந்த பைத்தியக்காரன். உள்ளே போனதும் அப்படியே கதவுகள் தாளிடப்படுகின்றன. கருவறைக்குள்ளே பித்தன் செல்கிறான். அப்பொழுதுதான் உள்ளம் திடுக்கிடுகிறது சுந்தரனுக்கு. அப்பொழுதுதான் பெரும்பொருள் பேசுகிறான். சுந்தரா, எல்லோரும் என்னை காண்பதற்கு தேடி வருகிறார்கள் என்று சொன்னால் நான் உன்னை காண்பதற்காக வந்தேனடா என்கிறான். பாருங்கள், இதற்காக என்னை பாடடா என்கிறான். என்னை நீ எப்பொழுதும் பாடுவாயே கையிலையில், அதை போல் என்னை போற்றி பாடடா என்கிறான் இந்த பெரும்பொருள். அப்பொழுதுதான் வாயடைத்து போகிறான் சுந்தரன். என்ன பாடுவேன், எதை பாடுவேன்? வாதம் செய்ய வந்தது நீங்கள் என்று அறியாமல் வித்தன் என்றும் வேயன் என்றும் பரிகசித்தேனே என் பெரும்பொருளே, நான் என்ன பாடுவேன் என்றதும், முதலில் நான் மண்டபத்திற்குள் நுழைந்ததும் என்னை பித்தா என்று சொன்னாயே, பித்தன் என்று பரிகசித்தாயே, அந்த சொல்லை முதல் சொல்லாக கொண்டு பாடடா என்றான். அப்பொழுதுதான் பாடுகிறான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று பாடிவிட்டு அவன் அழுகிறான். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தியெல்லாம் திரண்டு
பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று தன்னுடைய சித்தத்திலே சிந்தையிலே இறைவனை தாங்கி பிடித்துக் கொண்டான் அந்த சுந்தரனையும் இறைவன் விட்டு வைக்கவில்லை. திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியார் இருக்கிறார். ஏற்கனவே பறவை நாச்சியாருக்கு தூது சென்று இறைவன் பறவை நாச்சியாரை மனம் செய்து விட்டான். இப்பொழுது திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை பார்த்ததும் சங்கிலி நாச்சியாரை மனம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் சங்கிலி நாச்சியார் சொல்கிறார், அவர் மிகப்பெரிய சிவபக்தை. அந்த சங்கிலி நாச்சியார் கேட்கிறார், இறைவா ஏற்கனவே ஒருவரை மனம் செய்திருக்கிறாரே, இந்த திருவொற்றியூரில் என்னை விட்டுவிட்டு அந்த பெண்ணின் பின்னால் சென்று விடுவாரே, இப்பொழுது என்னை மனம் செய்ய வேண்டும் என்கிறாரே, நானும் விரும்பி விட்டேனே இறைவா, நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அந்த திருவொற்றியூரை விட்டு அவனை அகலாமல் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் இறை. திருமணம் நடைபெறுகிறது. சுந்தரனுக்கு வாக்கு கொடுத்தாகிவிட்டது. சுந்தரன் வாக்கை கொடுத்து விட்டான். மகிழமரத்தடியிலே இருந்து வாக்கை கொடுத்து விட்டான். இந்த திருவொற்றியூரை விட்டு உன்னை விட்டு ஒருபொழுதும் நீங்க மாட்டேன் என்று. அவன் இறையடியவன். எல்லா இடங்களிலும் இன்று எங்கெல்லாம் இறைவனுடைய ஆலயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் இவர்கள் சென்று சென்று பாடிய தலங்கள். அப்போ இறைவனுடைய அடியவனை ஒரு இடத்தில் நாம் அடைத்து வைக்க முடியாது. இப்பொழுது சங்கிலி நாச்சியாரை மனம் செய்கிறான் ஈசன் முன்னால். இப்பொழுது திருவொற்றியூரை விட்டு அவன் செல்ல வேண்டும். சங்கிலி நாச்சியாருக்கு சந்தேகம் வந்து விட்டது, இவர் இந்த திருவொற்றியூரை விட்டு நம்மை விட்டு நீங்க போகிறார் என்று. சுந்தரன் தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்கிறான். இறைவனிடம் பேசுகிறான். ஏன்னா நண்பர்கள் இல்லையா, இறைவனிடம் சொல்கிறான், எனக்கு கண்டிப்பா திருவொற்றியூரை விட்டு நான் இப்ப போயாகணும். சங்கிலிக்கு என் மேல சந்தேகம் வந்து விட்டது. நீ என்ன செய்யணும், திரும்பவும் முன்னால் சத்தியம் செய்துதான் திருவொற்றியூரை விட்டு செல்ல மாட்டேன் என்று அவள் கேட்கிறாள். நாளைக்கு காலையில அவளுக்கு சத்தியம் செய்து தர்றதா திரும்பவும் சொல்லி இருக்கிறேன். நீ என்ன செய்ய, கருவறையில இருக்காத. நாளைக்கு நான் அவளை கூட்டிட்டு வரும்பொழுது வெளியே மகிழ மரம் இருக்குது பாரு, அங்க போய் இருந்துக்கோ அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறார். உடனே இறைவன் சொல்கிறான், சரியப்பா நீ என்ன சொல்றியோ அதையெல்லாம் நான் செய்வேண்டா அப்படிங்க. அன்னைக்கு ராத்திரியே சங்கிலியினுடைய கனவுல போய் இறைவன் சொல்லிட்டாரு, நாளைக்கு கோயிலுக்குள்ள கருவறையில வந்து உனக்கு சத்தியம் செய்யறேன்னு சொல்லுவான் அவன். நீ சம்மதிக்காத, நான் மகிழ மரத்தடியிலாக போயிருப்பேன், நீ அதனால மகிழ மரத்தடியில வந்துதான் சத்தியம் செய்யணும்னு சொல்லிரு. அவ தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில சுந்தரன் சங்கிலியை அழைத்துக் கொண்டு தியாகராஜ பெருமானுடைய கருவறை முன்னாலே வந்து நிற்கிறான். சத்தியம் செய் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறாள் சங்கிலி, கருவறைக்கு முன்னால் வேண்டாம், மகிழ மரத்தடியில போய் பண்ணுவோம்னாச்சு. ஒன்னும் செய்ய முடியாது. மகிழ மரத்தடியில போய் அவளுக்கு சத்தியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இருப்பினும் திருவொற்றியூரை விட்டு நீங்க கூடிய அவசியம் வருகிறது. திருவொற்றியூரை விட்டு அந்த எல்லையை விட்டு நீங்கியதும் செய்த சத்தியத்தை மறந்ததால் 2 கண்களும் குருடாகி போனானே இறைவனுடைய அணுக்க தொண்டன். ஆனால் அதைத்தான் சொல்லுவார்கள் பெரியவர்கள், மலை போல துயர் வந்தாலும் பனி போல் விலகிவிடும் என்கிறார்களே. அந்த இறைவன் கண்ணுக்கு கண்ணாக இருந்து அவனை வழிநடத்தி சென்று உலகத்திலேயே மிகப்பெரிய அடியவர்களில் ஒருவனாக அவனை ஆக்கி தந்தானே. அதனால் தான் அவன் பாடினான். சுந்தரன் பாடுகின்ற பொழுது, பேனாயாயிலும் ஒன்ன நான் மறக்க மாட்டேன். அவன் சொல்றான் இறைவனை பார்த்து, நீ என்ன கண்டுக்கவே வேண்டாம்ப்பா, என்ன நாயை போல உதறி தள்ளுப்பா, நான் உன் காலை விட்டு நான் அகலவே மாட்டேன். இந்த உலகத்துல எனக்கு பிறவி என்ற ஒன்றே நீ தரலன்னாலும் பரவாயில்லை, ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. எப்படி பாருங்க, நீதான் எனக்கு கதி என்று அனுதினமும் அகலாமல் அவனுடைய திருவடியிலேயே கிடந்தானே, அவன்தான் சுந்தரன். நாயன்மார்களில் தயாயவனாக போற்றப்பட்டவன். அதற்கு பின்னால் காரைக்கால் அம்மையார் எல்லோருக்கும் தெரியும். காரைக்கால் அம்மையார் இன்னும் மாங்கனி திருவிழா காரைக்காலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. ஒரு பெண் 63 நாயன்மார்களை நம்முடைய ஆலயத்தில் சென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 62
ஒரே ஒருத்தி மட்டும் உட்கார்ந்து இருப்பாள் ஜம்முன்னு. அவள்தான் அன்னை காரைக்கால் அம்மை. எப்படியானால் நீங்கள் நினைக்கலாம் இறைவன் மேல் பற்று கொண்டால் நமக்கு துன்பமே வராது என்று. துன்பத்தின் மொத்த உருவமாக துன்பத்திற்குள்ளேயே துடிதுடித்துக் கொண்டிருந்தாலும் ஈசனின் திருவடியை மறமாமல் வாழ்ந்தவர்கள் அல்லவா நாயன்மார்கள். அன்னை காரைக்கால் அம்மையார் கட்டிய கணவன் பரமதத்தன் விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு சென்று விட்டான். ஆனால் அவள் கணவனையே தெய்வமாக நினைத்து வாழ்ந்தவள். தன்னுடைய கணவனே வெறுத்து ஒதுக்கி விட்டான் என்றதும் துடிதுடித்து சாகவில்லை, வாழ்க்கையை வெறுத்து போகவில்லை. எல்லாவற்றையும் விட இறைவன் அல்லவா பெரும்பொருள், அவனுடைய திருவடியை எண்ணினால் போதுமே. அவள் சென்றாள், கட்டிய கணவன் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். யார் கதி? இறைவா நீதான் கதி. இறைவனிடம் கேட்கிறாள், என்னுடைய கணவன் ஒதுக்கிய பிறகு எதற்கப்பா? எல்லோரும் என்னை கண்டால் எள்ளி நகையாட வேண்டும், உருவம் என்று கல்லை விட்டு எறிய வேண்டும். எனக்கு அப்படி எல்லோரும் எள்ளி நகையாடக்கூடிய பேய் உரு என்று வேண்டினான். இறைவன் எப்படிப்பட்டவன்? அப்படியே அவள் கேட்ட அந்த உருவத்தை கொடுக்கிறான். அதை வாங்கிக் கொண்டு எல்லோரும் பரிகசிக்கிறார்கள். இது என்னடா ஒரு அருவருக்கத்தக்க உருவம், எல்லோரும் எள்ளி நகையாடுகிறார்கள். அவள் ஈசன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் செல்கிறாள். கைலைக்கு கூட சென்று விட்டாள். கைலை மலைக்கு சென்றதும் அவள் நினைக்கிறாள், இந்த கைலை மலை நம்முடைய பெருமான் உறைந்திருக்கக்கூடிய இடம் அல்லவா? இங்கே காலால் நடந்து சென்றால் மாசுபட்டு விடக் கூடாதா? கூட மாசுபட்டு விடுமே. எனவே நாம் தலையால் நடந்து பெருமானுடைய இடத்தை அடைய வேண்டும் என்று தலையால் நடக்க எத்தனிக்கிறாள். அப்பொழுது அன்னை உமை பார்க்கிறாள். அவள் ஈசனிடம் கேட்கிறாள், பெருமானே. அவளுக்கு ஒரு பெண் வடிவமாக தெரியவில்லை. அவள் கேட்கிறாள், அதோ ஒரு உருவம் வருகிறதே, அது எது பெருமானே என்று கேட்டதும் தாயும் தந்தையும் இல்லாத அந்த தனிப்பெரும் பொருள் சொல்கிறான், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகாள். ஒரு சாதாரண மனித ஜென்மத்தை இறைவன் சொல்கிறான். தாயும் தந்தையும் இல்லாத அந்த பெரும்பொருள் சொல்கிறான், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்கிறான். நம்ம அம்மா வர்ற அம்மா அப்படிங்க உலக லோக மாதாவிடம் சொல்கிறான். அன்னை ஆதிபராசக்தியிடம் சொல்கிறான், நம்ம அம்மா வர்றான். ஓடோடி வருகிறான், கையில் தாங்குகிறான். நீ அம்மா இங்க வந்த திருவாலங்காட்டுக்கு செல், நான் உன்னை கொண்டு திருவாலங்காட்டில் விட்டு விடுகிறேன். திருவாலங்காட்டில் நீ என்ன நினைக்கிறாயோ அதெல்லாம் அங்கே நடக்கும். திருவாலங்காட்டிற்கு செல் என்கிறான். திருவாலங்காட்டிற்கு வருகிறார். அங்கே பேயோடு பேய் நின்றால் பேயாக நின்று அங்கு பாடிய பாடல்கள் இன்றும் நம்முடைய 12 திருமுறைகளிலே இருக்கிறது. அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை, மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எல்லாமே அந்த திருவாலங்காட்டிலே அன்னை பேயோடு பேயாக நின்று பாடிய பாடல்கள். அப்பொழுது அவள் பாடுகிறாள் பாருங்கள். இறைவன் திருநடனம் இடுகிறான். அப்பொழுது அன்னை என்ன செய்கிறாள்? அவனுடைய கைகளை பார்க்கிறாள். சிவபெருமானுடைய கைகளை பார்க்கிறாள், உள்ளங்கையை பார்க்கிறாள். செக்க செவேர்னு இருக்குது. அவனை நோக்கி கேட்கிறா, பெருமானே, அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாறே என்கிறார். இறைவா, உன்னுடைய கையெல்லாம் சிவப்பா இருக்குதே, அழலாட அங்கை சிவந்ததோ? அழல் என்றால் நெருப்பு. உன்னுடைய கையில் நீ நெருப்பை வைத்து ஆடுகிறாயே, அந்த நெருப்புக்கு சிவப்பு நிறம் அல்லவா? அந்த சிவப்பு நிறம் இருப்பதால், நெருப்பை வைத்து ஆடுவதால் உன்னுடைய உள்ளங்கை சிவந்து இருக்கிறதோ? அழலாட அங்கை சிவந்ததோ அல்லது அங்கை அழகால் அழல் சிவந்தவாறே? உன்னுடைய உள்ளங்கை சிவப்பு நிறத்திலே இருக்கிறதே, அந்த சிவப்பு நிறம் நெருப்புக்கு போய்விட்டதா? அங்கை அழகால் அழல் சிவந்தவாறே, நெருப்புக்கு சிவப்பு நிறம் உன் கையினாலே ஏற்பட்டதா என்று கேட்கிறார். இறைவன் திருநடனம் இடுகிறான். அவன் கேட்கிறார், இறைவா, குருவத்தை அப்படியே நமக்கு உலக பற்று அதிகம். அதனால பொன்னும் பொருளும் போகமும் நம்மை ஆட்படுத்தி விடுகின்றன. ஆனால் அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ இறைவன் சதா சர்வகாலமும் ஒரு நாள் பொழுதை கூட இறைவனாக பார்ப்பான். காலையே போன்று இளங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்று இளங்கும் வெந்நீர், மாலையின் தாங்கு உருவே போலும் சடைக்கற்றை, மற்ற
மற்ற அவருக்கு வீங்கு இருளே போலும் இடறு என்று பாடலை பாடுகிறாள். ஏன்னா இறைவனுடைய மேனி காலையில சூரியன் வருது பாருங்க, அந்த மஞ்சள் நிறத்துல இருக்குது. காலையே போன்று இலங்கும் மேனி. இறைவா உன்னுடைய திருமேனி மஞ்சள் நிறமா இருக்குது. அவன் மேனி அழக பார்க்க பாருங்க. காலையே போன்று இலங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்று இலங்கும் வெண்ணீர். அந்த மஞ்சள் நிற மேனையில் வெண்ணிற திருநீற்றை நீ அணிந்திருக்கின்றாயே, அது எதை போல் இருக்கிறது என்று சொன்னால் மத்தியான நேரம், நண்பகல் நேரம் வெண்மை தன்மை. மாலையின் தாங்கு உருவே போலும் சடைக்கற்றை. சாயங்கால சூரியன் மேற்கு திசையில மறைகின்ற பொழுது சக்கர்வானம், சூரியன் தீப்பிழம்பு மாதிரி செக்கச்சவேர்னு இருக்கிறான், கோவை பழம் மாதிரி. மாலையின் தாங்கு உருவே போலும் சடைக்கு. உன்னுடைய சடை செவந்த சடை, அது அந்த இடத்தோட அதோட ஒப்பிடுகிறான். மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடம். ராத்திரி பொழுது அவனுடைய கழுத்தோடு ஒப்புமைப்படுத்தி இப்படியெல்லாம் அவள் போற்றி பாடுகின்ற பொழுது இறைவன் கேட்கிறான், அம்மா உனக்கு என்ன வேண்டும், உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்ட பொழுது பொன்னை விரும்பவில்லை, பொருளை விரும்பவில்லை, போகத்தை விரும்பவில்லை, இந்த உலகத்தில் இன்னொரு வாழ்க்கையை அவள் விரும்பவில்லை. அவள் வேண்டுகிறாள், இறைவா பிறவாமை வேண்டும். அவன் கேட்கிற பாருங்க, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். உள்ளே எனக்கு பிறவி வேண்டாம் ஐயா. அப்படியே ஒரு வேளையில நான் பாவங்கள்லாம் செய்து, தீவினைகள் செய்து எனக்கு பிறவி என்ற ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னு கேட்டுட்டு அடுத்தால அவ சொல்றா, அறவா நீ ஆடும்போது உன் அடியின்கே இருக்க வேண்டும். பெரிய வேண்டுதல் பாருங்க. நீ திருநடனம் இட வேண்டும். நீ காலை தூக்கி ஆடுகின்ற பொழுது அந்த காலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் வேண்டும் என்று இறைவனை நோக்கி வேண்டும். பெற்றுக்கொண்டாலே ஒரு நாயன்மார், ஒரு பெண் நாயனாராக இருந்து மிகப்பெரிய பேற்றினை பெற்றாலே அன்னை காரைக்கால் அம்மையார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய வரலாறுகள். பக்தி நெறி என்பது சாதாரணமானது கிடையாது. இறைவனை நம்ப வேண்டும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்கள் வாழ முடியும். நீர் இல்லாமல் 3 நாட்கள் வாழ முடியும். சுவாசிக்க காற்று இல்லாமல் 8 நிமிடங்கள் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு கணம் கூட வாழ முடியாது. அதை கற்றுத் தந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். நிறைவாக ஒருவருடைய வரலாற்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பட்டினத்தடிகள் திருவெண்காடராக காவிரிப்பும் பட்டினத்திலே 7 தலைமுறைக்கும் சொத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு இருந்தவன், பிள்ளை செல்வமே இல்லாமல் வாழ்ந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவன் இறைவனே பிள்ளையாக, எப்படி பாருங்க, இறைவனே பிள்ளையாக வருகிறார். அவனுக்கு மருதவாணன் என்று பெயரை வைத்து அருமையாக வளர்த்து வருகிறார். வளர்த்து வந்தவர் அவர்களுடைய குலத்தொழிலாகிய வணிகத்திற்காக தன்னுடைய மகனை கடல் கடந்து அனுப்புகிறார். அவனும் வியாபாரம் எல்லாம் செய்துவிட்டு வருகிறான். மூட்டை மூட்டையாக கொண்டு வந்திருக்கிறான் மகன். திறந்து பார்க்கிறார், மகன் மூட்டை மூட்டையாக கடை வீதியிலே கடையிலே கொண்டு வைத்துவிட்டு, அப்பா நான் வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று அவன் வீட்டிற்கு செல்கிறான். இந்த வீட்டிலே 9 கோடிக்கு 9 தலைமுறைக்கு இங்கே சொத்து இருக்கிறது. ஆனாலும் ஆசை. அப்படியே அந்த முடிச்சை அவிழ்க்கிறார். உள்ளே வரட்டி உரம் இருக்குது, சாணி உரம் இருக்குது. கோபம் தாங்க முடியல. இதுக்குதான் கடல் கடந்து போனானா? காலால் எட்டி உதைக்கிறார். உதைத்ததுதான் அந்த சாக்கு அப்படியே செதறது. அதுக்குள்ள இருந்து நவரத்தினங்கள் தெரிக்கின்றன. நவரத்தினங்கள் தெரிக்கின்றன. பார்த்த உடனே அவர் ஆடி போயிட்டார். ஐயோ, நம்ம புள்ள எவ்வளவு சொத்து கொண்டு வந்திருக்கு, செல்வத்தை திரட்டி அல்லவா கொண்டு வந்திருக்கிறார். உடனே என் பிள்ளைய நான் இப்ப போய் பார்த்துட்டு வரேன்னு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்னாலே அந்த குழந்தை என்ன செய்கிறான், அப்படியே ஒரு சின்ன ஓலை பெட்டி, அதுக்குள்ளே ஒரு ஊசி, மொட்டை ஊசி, இதையும் அப்படியே அந்த பெட்டியை தூக்கி தாய் கையில கொடுத்து, அம்மா அப்பா வருவார், அவர் கையில இதை கொடுத்துறம்மா என்று சொல்லிவிட்டு குழந்தை சென்று விடுகிறான்.
வந்து தாயை பார்க்கிறாரு, மனைவியை பார்க்கிறாரு. மனைவி என்ன செய்யறாங்க, அந்த பெட்டியை கொடுக்கறாங்க. நான் உள்ள தந்துட்டு போயிருக்கிறேன் பாருங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ள, அந்த பெட்டிக்குள்ள ஒரு சின்ன ஓலை நறுக்கு. அதுல எழுதி இருக்குது, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. மொட்டை ஊசி, காதில்லாத ஊசியும் கூட இருக்குது. நீ செத்து போன பிறகு இந்த மண்ணை விட்டு மறைகின்ற பொழுது மொட்டை ஊசி, காதருந்த ஊசி கூட உன் கூட வராது. நீ என்னப்பா செல்வம் செல்வம் அலைகிற அப்படின்னு கேட்டு அப்படி அடிக்கிற மாதிரி. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான், அப்படியே டோட்டல் அவ்வளவே விட்டுட்டான், எல்லாம் உதறி தள்ளிட்டான். அதன் பிறகுதான் இறைவனை நோக்கி அலைந்து திரிந்தான். அவர் சொல்றாரு, தாயும் நீ, தந்தையும் நீ, சர்க்குருவும் நீயே, தத்துவமே சைவ பொருளே, சமரசமே ஞான தெய்வமே, தெய்வமே தெய்வமே, தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேண்டும் என் இறைவனே என்று பாடிவிட்டு அன்பினால் உருகி பண்பாடவும் அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே, கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அது நீ தந்ததே. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது மாதவமே, தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேண்டும் என் இறைவனே என்று சதா சர்வகாலமும் இறைவனையே பாடி, இறைவனுக்காகவே வாழ்ந்து, இறை அடியையே நாடி உயிர்வடைந்தார்கள் நாயன்மார்கள். அன்பான பெரியவர்களே, வாழ்க்கையில் நான் முதலில் சொன்னது போல 95 விழுக்காடு துன்பம், 5 விழுக்காடு தான் இன்பம். ஆனால் இந்த 5 விழுக்காடு இன்பத்தை வைத்துக் கொண்டு 95 விழுக்காடு துன்பத்தை நாம் சமப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த நெறி, பக்தி நெறி, அந்த பக்தி நெறியை சதா சர்வகாலமும் கடைபிடித்து நாம் வாழ்ந்து நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை சதா சர்வகாலமும் நினைந்து வாழ்வாங்கு வாழ்ந்து உய்வடைவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி. அமர்கிறேன். அன்பு வணக்கம். மிக அருமையாக நாயன்மார்களை பற்றி ரொம்ப ஜனரஞ்சகமாக ஆத்மார்த்தமாக நமக்கு புரியும்படியாக பேசிய நாகர்கோயில் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியை முனைவர் ஆனந்தவிநாயகி அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.